ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 8ல் 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கிட்ட ஒரே ரனில் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. எதுவுமே ஆர்சிபி அணிக்கு சாதகமாக இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்பையரிங் கூட ரொம்ப சதி பண்ணுறாங்க. விராட் கோலிக்கு ஒரு நோ பாலுங்க, அது கிளியர் நோ பால். அதுக்கு ரிவ்யூ போயிட்டு அது அவுட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக கோலி இருந்திருந்தாருன்னா மேட்சை ஜெயிக்க வச்சுருப்பார். அதனால் இவங்க அம்பையரும் சதி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்ம ஆர்சிபி அணிக்கு. அவங்க 8ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். அதுவும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா தான் ஆர்சிபி அணிக்கு உள்ளே வர சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆர்சிபி அணி உள்ளே வராது தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா போலிங் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் ஆர்சிபி அணி உள்ளே வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுவும் அந்த நோ பால் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க இடுப்பைட்டுக்கு வருதுங்க. இடுப்பை அந்த அக்ஷித் ராணா தான் போட்டார். இடுப்பைட்டு வந்து அது ஏதோ ஆட முடியாத அளவுக்கு தான் அன்பிளேயபிள் பாலாக தான் விட்டார். ஆனால் அது அவுட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக நேற்றுக்காண்டி கோலி நின்றுந்தாருனா மேட்சை முடிச்சிட்ருப்பார். அதுவும் அம்பையர் சதி அப்படி இப்படின்னு நிறைய இருக்குங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மும்பை இந்தியன்ஸ் அணி ஆர்சிபி மோதுறாங்க. அதில் கூட ஒரு நோ பால் ஏமாற்றிட்டாங்க, 4 ஏமாற்றிட்டாங்க, மிஸ் நிறைய கேட்ச்லாம். மும்பை இந்தியன்ஸ் அன்றைக்கி ரிவ்யூவே இல்லை. ஆனால் இவங்க ரிவ்யூ எடுத்து கேட்டாங்க. அதனால் நிறைய அந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஆர்சிபி அன்றைக்கி நடந்துச்சு. இந்த மேட்ச்சும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் என்னதான் தெரியல, இந்த ஆர்சிபிக்கு இந்த வருஷம் ரொம்ப கண்டம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க இந்த வருஷம் உள்ளே வரதுக்கு டவுட்டு தான். அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா டீமை நல்லா எடுத்து வரணுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் வேறு. கண்டிப்பாக விராட் கோலி 3 பிளேயர் ரிட்டைன் பண்ணோம் ஒரு டீமுக்கு. கண்டிப்பாக ஆர்சிபி விராட் கோலி அப்புறம் ஃபேட் டுப்ளஸின்னு சொல்லிட்டு சிராஜ் சொல்லிட்டு 3 பேர் கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது வர போலிங்கில் நல்ல போலர்ஸாக எடுக்கணுங்க. கண்டிப்பாக டெத்தில் போகிறவர் ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் வேணும் நம்ம ஆர்சிபி அணிக்கு. இந்த இருக்கிற ஆர்சிபி அணி கரண் சர்மா அப்படி இப்படின்னு இருக்காங்க. யாரும் அந்தளவுக்கு போகிறவங்க கிடையாது. அதனால் அடுத்த வருஷமாச்சும் கொஞ்சம் நல்ல டீம் எடுத்து அடுத்த வருஷம் நம்ம ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக கப் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு என் தலைவன் விராட் கோலிக்கு மட்டும்தாங்க நம்ம ஆர்சிபி 6 மேட்சாக பார்க்குறோம். அவர் ஒரு கப் அடித்தா மட்டும் போதும் தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் ஆர்சிபி அணி கண்டிப்பாக வெளியேறிச்சின்னு சொல்லாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்சிபி அணி ஒரு டீசெண்டாக முடிக்கணுங்க ஒரு இந்த சீசனை. ஏன்னு கேட்டிங்கன்னா 8ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற 6 போட்டியில் ஒரு 3-4 போட்டி ஜெயிச்சு ஒரு டீசெண்டாக முடித்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேரில் ஆர்சிபி அணி அடுத்த வருஷம் நல்ல டீம் எடுத்துகிட்டு வருவாங்க, எந்த மாதிரி பிளேயர்லாம் ஆர்சிபி அணியில் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.